நீங்க பெர்மனண்டா அட்வொகேட் ஆகணுமா? இல்ல நிரந்தரமா வழக்குரைஞரா இருக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப கட்டாயமா நீங்க இத பண்ணியே ஆகணுங்க. அது என்னன்னா AIBE ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனை நீங்க கட்டாயமா எழுதி இருக்கணும். எல்லாருமே சட்டப்படிப்பு முடிச்சதுக்கு பிறகு வழக்கறிஞர்கள் எல்லோருமே பார் கவுன்சில்ல நம்ம என்ரோல்மெண்ட் பண்ணுவோம் அட்வொகேட்டா என்ரோல்மெண்ட் பண்ணதுக்கு பிறகு எல்லா அட்வொகேட்ஸுக்குமே அட்வொகேட் ஐடி கார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டு 2 இயர்ஸ் வேலிடிட்டி மட்டும்தான் இருக்கும். அதன் பிறகு பெர்மனன்ட் ஐடி கார்டு வேணும், பெர்மனண்டா நீங்க அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நிரந்தரமான ஐடி கார்டு கொடுக்கப்படும். அந்த ஐடி கார்டு இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனை நீங்க கிளியர் பண்ணி பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பெர்மனன்ட் ஐடி கார்டானது ப்ரொவைட் பண்ணப்படும். நீங்க பெர்மனண்டா அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனை எழுதியே இருக்கணும். இந்த எக்ஸாமினேஷனை யாரெல்லாம் எழுதலாம்னு பார்த்தோம் அப்படின்னா என்ரோல்மெண்ட் பண்ண அட்வொகேட்ஸ் எல்லாருமே எழுதலாம். இந்த எக்ஸாமினேஷன் எப்போ வருது அப்படின்னா வந்துருச்சுங்க. செப்டம்பர்ல இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 20th எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ண போறாங்க. யாரெல்லாம் அட்வொகேட்டா பார் கவுன்சில்ல என்ரோல் பண்ணிருக்கீங்க, நீங்க என்ரோல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபேமிலியில யார் என்ரோல்மெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே கட்டாயமா இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனை எழுதியாகணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து AIBE 20th எக்ஸாமுக்கான அப்டேட்ஸ் என்ன, சிலபஸ் என்ன, எக்ஸாமினேஷன் எப்போ வரப்போகுது, எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற அப்டேட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றிய அப்டேட்ஸ் வந்து வரும். நன்றி.